நல்லா காலேஜ் கிளம்புறேன் டாடி. ஏனே அப்பளுக்கு ஒரு ஏரோப்ளேன் கொடுத்துட்டு போடா. என்ன டாடி? கொடுடா. ஏரோப்ளேன் கொடுத்து போத அது நம்ம பொண்ணுங்களா? ஏன் பண்றா? பாத்தீங்களா, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரும்போது பெத்தவங்க காலில் விழுகணும். அதான் தமிழ் கலாச்சாரம். கலாச்சாரம் மாறாம என் குடும்பத்தை எவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருக்கேன் பாத்தீங்களா? மாசம் மாசம் சம்பளம் வாங்குற, மாசம் வாங்குறீங்கன்னா முடியாதுங்கிற. என்ன சம்பளமா? இது மாதிரி மாமனா நினைச்சா நான் மனுஷனா நடந்துக்கிறேன், காமன்னு நினைச்சா காயப்படுத்திருக்கேன். அப்படியா? ஆமாங்க. இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா ஏரியா மொத்த ஓட்டம் நமக்கு தாங்க கிடைக்கும். விஷயத்தை தலைவருக்காக கொண்டு போறேன். உனக்கு என்னம்மா? என்னையும் என் வீட்டுக்காரன் சேர்த்து வைக்கணுங்க. உன் வீட்டுக்காரன் எங்கம்மா? இதோ பின்னால இருக்காரு இந்த மனுஷன் தான். விஷயத்தை தலைவருக்காக கொண்டு போறேன். என்னைய அவனை அடிக்கிற? என்ன கேட்டா தெரியுமாங்க உங்களை? என்னைய கேட்டான்? விஷயத்தை தலைவருக்காக கொண்டு போ. ஊதுடா. என்னடா? வாடா வாடா சொல்லு. ஆளாளுக்கு இப்படி போட்டு அவனை அடிக்கிறீங்களே, அவன் என்னதான் அப்படி தப்பா கேட்டான்? அவன் என்ன கேட்டா தெரியுமா? அவன் என்ன கேட்டா தெரியுமா? ஏன் பேட்டி கிட்ட மனதில் கேட்கிறான்? நான் என்ன நிதானம் இல்லாம இருக்கேன்? என் லட்சியம் என்னையா? இந்த இழப்ப என்னைக்கு எம்எல்ஏ ஆகி சட்டசபைக்குள்ள போறானோ அன்னைக்கு தான் தோல்ல கிடக்கிற வேட்டிய இடுப்புல கட்டுவான்னு இந்த தொகுதி ஊரா தெரியும். இந்த நாய் இருங்க காலேஜ்ல படிக்கிறீங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதனாலதான் நான் நாடி நாடி வரேன், நீ ஓடி ஓடி போற. விளையாண்டது போதும், விஷயத்துக்கு வருவோமா? நீ இவனை பாத்துக்க. காக்கையா பையன் போய் பாப்போம். தம்பி அதான் தரகால வீட்டுக்குள்ள போய் வெளியே தெரிஞ்சா எவனாவது பொண்ணு கொடுப்பானா? வெளியே வச்சுக்கிட்டா கௌரவம் கம்மியாயிடுமாப்பா. என்னங்க இது? அனாதையா வந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி அநியாயமா செஞ்சிட்டீங்க. ஆம்பளை அனாதையானா அனுதாபம் ஏற்படும், பொம்பளை அனாதையானா ஆசைதான் ஏற்படும். ஏற்பட்டுச்சு பின்னிட்டா. செய்வன திருந்த செய்யணும், படிச்சா மட்டும் போதாதரா. இப்ப பார், இப்படி கதையும் முடிக்கணும். இப்ப நல்லா இருக்கு. இத கொண்டு போய் அம்மா படத்துக்கு போயுமா? என்ன ஓட்டம்? அம்மா போத்துருச்சு. காலேஜுக்கு கார்ல போக மாட்டேன், டிவிஎஸ் 50 தான் போவேன்னு சொன்னியாமே. அப்படி சொல்லல மாமா. மச்சான், தாய் இல்லாத புள்ளையாச்சன்னு உன் பொண்ணுக்கு உன் தங்கச்சி, அதான் என் பொண்டாட்டி எல்லா செல்லத்தையும் மொத்தமா கொடுத்துட்டா. அதனால உன் பொண்ணு சில சமயத்துல என்னையே ஏமாத்துற. ஆமா, சொல்றபடி கார்ல போயம்மா. அப்பா, நான் தனியா கார்ல போனா போர் அடிச்சு. அப்ப விடு, பையனை துணைக்கு அனுப்புற. கூட போனா குசியா இருக்கு. அதை விட பொண்ணு தனியாவே போலாம். அடேடே, எல்லா தலைவர்களும் ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல இருக்கீங்களா? இது ஊருக்கு அவ்வளவு நல்லது இல்லையே. மந்திரி உங்களுக்காக வெயிட்டிங். நீங்க மந்திரி பார்க்க போங்க, அவ கார்லயே போவா. ஃப்ரெண்ட்ஸ், மந்திரி என்ன சொன்னாரு? வர வர இடுப்புல வேட்டி கட்டாதவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவங்களெல்லாம் அடக்கி வைன்னு சொல்ல சொன்னாரு. எப்படி அவன் உங்களை பின்னால குத்துறான் பாத்தீங்களா? ஐயா, தப்பா நினைக்கவே படாது. செக்ஸியா ட்ரெஸ் பண்ற ஒரே ஆம்பளை நீங்க தான். உங்களை நான் சொல்லுவேனா? உங்களை ஃபைல் எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு. மச்சான், ஃபேக்டரி ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவ்வளவு காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நீங்க அப்படியே வாங்க, நான் இவங்களோட போய் மந்திரியை பாக்குறேன். நீங்க மனுஷங்களே பிச்சு போற ஜாதியாச்சே. உங்களுக்கு எப்படி தெரியும் பூவோட அருமை? நீங்க அவருக்கு பயப்படலாம், நான் அவருக்கு பயப்பட மாட்டேன்.
கார்ல போக மாட்டேன். லதா வேண்டாமா, மாப்பிள்ள கோவப்படுவாருமா. எனக்கு கோவம் வராதா? என் இஷ்டப்படிதான் பேசுவேன், என் இஷ்டப்படிதான் செய்வேன், என் இஷ்டப்படிதான் போவேன். நான் டிவிஎஸ் 50ல தான் போவேன். லதா குட் மார்னிங் சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம் போ. யார் அவன்? கூக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளிய சுண்ணாம்பால அழிச்சிட்டு கூ ரங்கநாதங்கிற என் பேரை குரங்கநாதன் மாத்தினது. பெயிண்டே அடிச்சுட்டானா பேமானி? யார் அவன்? யார் அவன்? என்னங்கடா முன்னாலையும் பின்னாலையும் சுத்தி சுத்தி வரீங்க? மயிலு சித்தப்பா குத்திட வேண்டியதான். எது குத்த போறீங்களா? எங்க குத்த போறீங்க? எதால குத்த போறீங்க? டேய் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கடா. நேத்து நடந்த சுப்பிரமணி கொலையில நீங்க பிரின்சிபல் நடந்துக்கல, அதனால இப்ப நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துக்க போறோம். தண்டனையை நீங்களே ஏத்துக்கிறீங்களா இல்ல நாங்க கொடுக்கணுமா? என்னடா குரலை மாத்தி பேசி குஜால் பண்றீங்களா? குள்ளனா சித்தப்பா குத்துப்பா. டேய் என்ன குத்து குத்துன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிற? எங்க குத்த போற? குத்திட்டா குத்திட்டா கொட கொடன்னு ரத்தம் கொட்டுது. கிரிமினல் கேஸ், 14 இயர்ஸ் ஜெயில், தூக்கு தண்டனை. ஏன் வலிக்கவே இல்ல? ஏய் ஏண்டா இவன் கோமணத்தை என் பையில குத்தின? இது கோமணம் இல்ல, துக்க கொடி. அப்படி என்ன துக்கம்? எத்தனையோ வருஷம் ஃபெயில் ஆயிருக்கிற, அப்பெல்லாம் இல்லாத துக்கம் இப்ப ஏன் தொங்குது? அது இல்ல சார், சுப்பிரமணியம் இறந்துக்கா குத்துறது. ஓ. சார் உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா சாயந்தரம் வரைக்கும் கழட்டாதீங்க சார். கவலைப்படாத, டெய்லர் கிட்ட சொல்லி இதை இந்த டிரெஸ்ஸோடயே சேர்த்து தைச்சுட சொல்றேன். தைச்சிருங்களா? ஒழுங்கா கிளாஸுக்கு போங்கடா மூதேவிங்களா.